காலையில தண்ணி அடிச்சிட்டு ஏதோ உளறி கூட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த தம்பி நல்லபடியா சிரிச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும் போது தானே போனேன். ஒருவேளை அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ? GLCEO நம்ம ஊர் ஆளா இருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கு சார். சார் உங்க ஓட்டை நீங்க காசு கொடுத்து தான் வாங்கினாங்கன்னு சொல்றாங்களே சார். சொந்த ஓட்டையே காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கு நான் வெக்கப்பட தேவையில்லை, நாடு தான் வெக்கப்படணும். நான் வக்கீலுக்கு தான்ப்பா காசு கொடுத்தேன், ஜட்ஜுக்கு இல்ல. ஒரு ஓட்டு அதை வச்சு என்ன சார் கிழிக்க போறீங்கன்னு கேட்க வரீங்க அதானே? ஆமா சார். பாத்தீங்களா, ரிப்போர்ட்டர் ஒரு ஓட்டை வச்சு என்ன கிழிக்க போறீங்கன்னு கேக்குறாரு. நான் தான் சுந்தர் ராமசாமின்னு வேற ஒருத்தன் என் ஓட்டை போடுறான். கவர்மெண்ட் அதை ஒத்துக்குது. நானும் அது வேடிக்கை பார்த்தா நாளைக்கு என்ன நம்பி ஒரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணுவா? அப்போ கள்ள ஓட்டு போடப்பட்டு ஒன்னும் பண்ணாம இருந்தவங்க எல்லாம் பொண்டாட்டியை இன்னொருத்த கையை பிடிச்சி இழுத்தாலும் வேடிக்கை பாப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சார், கள்ள ஓட்டு போடப்பட்டவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஓட்டு கேட்கணும்னு தூண்டுறீங்களா? யாரு கேட்டது? தூண்டிதான் விடுறா நண்பா. யூ ஆர் கரெக்ட். எனக்கு ஓட்டு கிடைச்சப்பவே அது சட்டமாயிடுச்சு. ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கிடைத்தால் அதே போன்ற வழக்கில் அதே தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாங்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லோருக்கும் கிடைக்கும். இப்படி 49P சட்டம் இருக்கிறது தெரிஞ்சும் ஓட்டை திரும்ப கேட்காம சும்மா இருந்தாங்கன்னா, உன் ஓட்டை இன்னொருத்தன் போட்டு நீ சும்மா இருந்தனா நீ எப்பேற்பட்டவன்னு அதான் நான் முன்னாடியே சொன்னனே. அது சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல, இவ்வளவு திமிராவா சொல்வீங்க? என்ன பண்றது, நம்ம ஊர்ல பாதி பேருக்கு அறிவே இல்ல. சாரி உட்காருங்க. சாரி, மன்னிச்சிருக்கேன். நம்ம ஊர்ல பாதி பேர் புத்திசாலி. பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் சொன்னேன். முன்னாடி சத்தம் போட்டீங்க, இப்போ அமைதியா இருக்கீங்க. அதான் ஒரே விஷயத்த நெகட்டிவா சொல்லும் போதுதான் அதுக்கு ரியாக்ஷன் வேகமா இருக்கும். That is called marketing. நான் திமிர்